செடி இருக்கிற இடத்துல இவ எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. முல்லை முல்லை என்னது இது? இங்கே கண்ணாடி எல்லாம் இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் போயிருந்தானே என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி போய் அந்த பக்கம் தேடுவோம். சரி இந்த வழியாக போய் பார்ப்போம். என்ன இங்கே பூவாக கிடக்குது? கண்டிப்பாக அது முல்லை தான் தட விட்டுட்டு போயிருப்பா. நம்ம இது பின்னாடியே போவோம். முல்லை 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 முல்லை. என்னது இது? இதோட பூ முடிஞ்சிச்சு. எப்படி போய் தேடுறது? ஒன்றுமே புரியலையே. சரி காவியாக்காட்ட போய் சொல்லுவோம். யாருக்காச்சும் ஏதாச்சும் க்ளூ கிடச்சா? நான் பார்த்தேக்கா, ஒரு க்ளூ கிடச்சிச்சு கண்மணி. அங்கே பூவோட ப்ளட்டல்ஸ் வந்து அங்கே கிடந்துச்சு லைனா. அப்புறம் பாதி தான் இருந்துச்சு, அப்புறம் காணும். அப்போ கண்டிப்பாக முல்லை தான் போட்டு போயிருப்பா. அது வழியாக போய் பார்க்கலாம். சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஆமாம், நம்ம இப்போவே தேடினா தான் அவளை கண்டுபிடிக்க முடியும். இங்கே தான் பூ பட்டல்ஸ் கிடக்குதுன்னு சொன்னியா கண்மணி? ஆமாக்கா, இங்கே தான் பாருங்கள். அட ஆமாம், இங்கே தான் இருக்குது. வாங்கி இது பின்னாடியே போகலாம். பூ பெட்டல்ஸ் இதோட நின்றுருக்கு. அப்போ இங்கே ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்னு உனக்கு தெரியுமா கண்மணி? எனக்கு எதுவும் அப்படி தெரியாதுக்கா. இது வழியாக தான் தாராவும் முல்லையும் வந்தாங்க பாட்டி வீட்டுக்கு. அப்படின்னா இங்கே ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்ட்டு கண்டிப்பாக தாராவுக்கு தெரியும். கரெக்டாக சொன்னீங்கக்கா. வாங்கக்கா போய் தேடுவோம். தேடுறதுக்கு முன்னாடி தாராட்டு நல்லா கேட்கணும். அவளுக்கு தான் எல்லா வழியும் தெரியும். தாரா, இங்கே தான் பூ பெட்டல்ஸ் இருக்குது. இது வழியாக தான் நான் பாட்டி வீட்டுக்கு வந்தீங்க? ஆமாக்கா. இங்கே ஏதாச்சும் பக்கத்தில் பிளேஸ் இருக்கா? உனக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? இங்கே ஒரு பழைய பார்க் இருக்குக்கா. ஆனால் இப்போ அங்கே யாரும் வரதில்லை. சரியாவா? அப்போ அங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சரியா சொன்னீங்க, வாங்க போகலாம். சரி போய் திவ்யா, ஹேமா, இசை கூட்டிகிட்டு வாங்க, போய் தேடலாம். இதோ போய் கூட்டிகிட்டு வரேங்க்கா. இதை பாருங்கள், இங்கே இந்த வழியாக தான் நம்ம முல்லை வந்திருக்கா. நம்ம இந்த வழியாக போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் அந்த பார்க் மெயினாக தேடணும். அங்கே ஆளுங்க நடமாட்டமே இல்லை. கண்டிப்பாக அது பழைய பாலடைஞ்ச பார்க்காக தான் இருக்கும். ஆமாம், கரெக்டாக சொன்னால் நம்ம அங்கே போய் நல்லா தேடணும். வாங்க போகலாம். நம்ம தாரா சொன்ன பார்க் இங்கே இருக்குது. அட ஆமாம், இங்கே தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம எல்லோரும் உள்ளே போய் தேடுவோம். காவியாக்கா, இங்கே ஒரு வாட்ச்மேன் நிற்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் நம்ம விசாரிக்கலாம் வாங்க. அங்கிள், இங்கே ஏதாச்சும் ஒரு குட்டி பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்தாளா? இல்லைம்மா, நான் அப்படிலாம் பார்க்கலையே. அங்கிள் நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லைம்மா, நான் பார்க்கல. சரி, நாங்கள் உள்ளே போய் தேடி பார்த்துக்குறோம் அங்கிள். சரிம்மா. சரி, ஒன்று விடாமல் எல்லா இடத்துலையும் தேடலாம் வாங்க. சொல்லுடி. இங்கே பாரு, இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. இதில் விளையாடலாமா? இதுதான் இப்போ முக்கியமாடி. சரி, தேடிட்டு அதுக்கப்புறம் விளையாடணும். சரி விளையாடலாம். ஃபஸ்ட் தேர்டு. தாரா அக்கா, காவியாக்கா, எல்லோரும் இங்கே வாங்க. என்ன ஆச்சு சொல்லு. இங்கே பாருங்கள், நம்ம முல்லையோட ஷூ இங்கே கிடக்குது. என்னது, முல்லையோட ஷூவா? ஆமாம், இது நம்ம முல்லையோட ஷூ தான். அவள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த வாட்ச்மேன் கேட்டப்போ இந்த முல்லை இங்கே வரவே இல்லைன்னு சொன்னாரே. ஒருவேளை அவர் போய் சொல்லிட்டாரோ? நம்ம முல்லையை அவர் கடத்தியிருந்தால் என்ன பண்ணுறது? சரி, நம்ம நாள் பூரா இங்கே இருந்து பார்த்துட்ருப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. சரி, அவருக்கு தெரியாமல் ஒழிஞ்சு நின்று பார்க்கணும். முல்லையோட ஷூவை கையில் எடுத்துக்கலாம். அது கொண்டு போய் அவர்கிட்ட கேட்டு இது என்னதுன்னு கேட்கலாம். அவர் ஆனால் கண்டிப்பாக போய் சொல்வார். கரெக்டாக சொன்னீங்க, வாங்க போய் கேட்கலாம். அங்கிள், நீங்கள் எங்கள் முல்லை வரவே இல்லைன்னு சொன்னீங்க. பார்த்தா அவரோட ஷூ கிடக்கு. இல்லைம்மா, அவர் வரவே இல்லையே. போய் சொல்லாதீங்க அங்கிள். நான் ஏம்மா போய் சொல்லுவேன்? சரி, நாங்களே உள்ளே போய் தேடிக்கிறோம் அங்கிள். சரி பாப்பா, போய் தேடுங்க. இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் பில்டிங் இருக்கா? பக்கத்தில் ஒரு பாலடிச்ச பில்டிங் இருக்குமா? ஆனால் இதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துக்கு போகணும். அந்த பில்டிங்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அங்கிள்? அதுவா? அதெல்லாம் பக்கத்து ஊரில் இருக்குதுமா. நீங்களாம் நடந்து போனால் ஆகாதுமா. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க. நான் பாப்பா வந்துச்சுன்னா அனுப்பிச்சி விட்றேன். இல்லை அங்கிள், நாங்கள் தேடிகிட்டே போகிறோம். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்கெல்லாம் யாரும் இப்போ போகிறதில்ல. போக வேணாம்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அது கூட பூடி தான் இருக்குது. அங்கெல்லாம் பாப்பா போய்க்காது, நீங்கள் போங்க. இல்லை அங்கிள், நாங்கள் எதுக்கும் போய் பார்த்து வந்துடுறோம். சரிம்மா, போயிட்டு பார்த்து வாங்க. 6 மணிக்குள்ளே வந்துடுங்க சாயங்காலம். ஏன் அங்கிள்? அதெல்லாம் என்னன்னு தெரியாதுமா எனக்கு. நானே இப்போ தான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லோரும். அந்த அங்கிள்கிட்ட கேட்டதுக்கு எதுவும் தெரிலன்ட்டாரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கத்தில் இருக்குன்னாரு. நம்ம வேணால் அங்கே போய் பார்க்கலாம். அதுதான் கரெக்டாக, அங்கேயே போய் பார்க்கலாம். ஆமாக்கா, அங்கே போனால் கண்டிப்பாக கிடைப்பேன்.
சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இப்போவே மணி 3 ஆச்சு, நம்ம டக்குன்னு போகலாங்க. டயர்டாக இருக்குது. இங்கே ஏதோ ஷெட் இருந்தங்காட்டி வந்து உட்காந்துட்டோம். அவள் மறுபடியும் போய் தேடணும் நல்லா. ஆமாம், எனக்கு ரொம்ப கெஸ்வாங்க. ஆமாக்கா, இவ்வளோ தூரம் தேடியும் அவளை கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? நம்ம பக்கத்தில் பார்த்ததில்ல, எந்த பில்டிங்கும் இல்லை. ஒருவேளை அவர் போய் சொல்கிறாரோ? ஒருவேளை அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது? நம்ம அவரை வாட்ச் பண்ணுறது தானே பிளான் போட்டோம். ஒருவேளை நம்ம திசை திருப்பி விட்டாரோ? நீ சொன்னது கரெக்டாக இருக்குல்ல, நம்ம பார்க்கே மறுபடியும் போகணும். நமக்கு இப்போ டைம் இல்லை, நம்ம சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்க. இல்லைனா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. எல்லோரும் நிறுத்துங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்போ போய் பார்க்கறது அவளை? ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே. சரி, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள்லாம் எங்கே இருங்க, நானும் திவ்யா மட்டும் போய் தேடிட்டு வந்துடுறோம். ஆமாம், அதுவும் சரி தான். நம்ம 2 பேர் போனால் சீக்கிரமாக கிடச்சிருவா. சரி, அப்போ நாங்கள்லாம் இங்கேயே இருக்கோம். பாட்டி கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? அவங்க 3 பேரும் போயிருக்காங்க, பக்கத்தில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமாம், நீ சொல்கிறத சரி கண்மணி, அதே மாதிரி சொல்லிடுங்க. சரி, அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாக்காவே நம்ம 2 பேர் போகலாம். முல்லை கிடைப்பாளா இல்லை மாட்டாளா?